இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாப சேனல் தான் பார்க்குறோம். ரீஸ்டார்ட் போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? அது ஓகே. அப்புறம் என்ன நேத்து உன்னை காணாம என்ன? நேத்து வீட்ல இருந்து வீட்ல ஒரே சரி உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீ வந்து கோவப்படக்கூடாது. நாயம் கோவப்பட மாட்டீல? சத்தியமா பொண்ணு பார்த்து போனாங்க. இல்லடா, நேத்து என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. பெத்தவங்களே நான் புரிஞ்சுக்கிறது இல்ல. பிள்ளைங்க லவ் பண்ணாங்கன்னா பாசைக்கு இது பண்றது கிடையாது. நாங்க பெத்தா நம்ம சொல்றதை நீங்க கேட்டுதான் அவனு ஒரு ஆணவத்துல ஆடுறாங்க. பெங்களூர்ல வேலை பாக்குறானா, மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறானா. 1 lakh சம்பாதிக்கணும்னா என்ன வாங்க முடியாதா? சம்பளம் கனடாக்கு போனா 5 லட்சம் ரூபாய் வருமா. கல்யாணம் பண்ணா அவன் வந்து கனடாக்கு ஒய்ஃபோட கூட்டு போயிடலான்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கானா. அங்க போனா 5 லட்சம். அங்க வந்து 24 டிகிரி தான் செல்சியஸ் டொரண்டோல, கனடா. குடிக்கலன்னு சொல்லிட்டல? குடிக்கல சொல்லுவேன் இனிமே தான். உடனே சொன்னா வீட்ல பிரச்சனை பண்ணுவாங்க. சொல்ல வேண்டியதானே? குடிக்கலன்னு சொல்லுங்க. நீ இப்படி கோவப்படுவேன்னா நான் சொல்லவே இல்ல. இதனாலதான் உன்கிட்ட எதுவுமே நான் ஷேர் பண்றது. நான் கோவப்படல. குடிக்கல இல்லடா, அது காஃபி குடுக்க சொன்னப்ப கூட நான் அப்படியே மூஞ்ச சிரிக்காம தான் கொடுத்தேன். அதனால அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. குடிச்சிச்சுன்னா அவ சிரிச்சிட்டே கொடுப்பாதாமா தெரியும். இப்பலாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாடா, புரியல. அதனாலதான் அவன் நம்பர் வேற வாங்கிட்டு போனான். காலையில மெசேஜ் பண்ணா. ஆமா, நீ ஏன்டா கோவப்படுற? நான் தான் கோவப்படல. நான் சொல்லிடுவேன் அவன்கிட்ட. அது சரி, ஒரு 20 மினிட்ஸ் சரியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். எங்க? இல்ல அவன் வந்திருக்கேன்னா இப்ப இந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம். நேத்து வந்தானே. என்ன ஒரு காஃபி ஷாப் கூப்பிடுறீங்க? கோவப்படுற நீ? ஓ டிரைவரா? என்ன எது கூட்டி போற? நீ வந்து பேசு, உன்னை இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். என்ன இன்ட்ரோ듀ce பண்ணுவ? இந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இன்ட்ரோ듀ce. லவ்வர் சொல்ல வேண்டியதானே? லவ்வர்னு இப்ப சொன்னா அவன் போய் வீட்ல சொல்லிடுவான், பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே போய் சொல்லிடுவோம். அவன்ட்ட சொல்றததான் கரெக்ட். நீ சொல்லிடு. அப்புறம் இழுத்துட்டு போனா ப்ரோக்ரெசிவா திங்க் பண்ணு, ரிக்ரெசிவா இருக்காத. அவன்ட்டலாம் வந்து நான் அது சொன்னா கூட உங்களுக்கு பாஸ்ட் இருந்தா கூட நான் வந்து அதை நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். ஆனா நீ என்னடானா இப்படி இருக்க? அவன் அக்செப்ட் பண்ணுவோமா? அவன் என்ன ரைட்டா புரியுதுங்க. ஹெவியா தெரியுது. சந்தேகப்படுறல? சந்தேகப்படல. நீ ஆடியன்ஸ் கிட்ட பேசிறியா? அதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. உனக்கு சொல்ல கிடையாது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை. என்றைக்கு என் மீது சந்தேகப்பட்டாயோ அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நம்ம முடிச்சுக்குவோம். கன்ஃபார்ம் அவ்வளவுதான். ஒரு கிளம்பிட்ட விசாரிக்க போறோம் போல இருக்கு. சும்மா நம்ம சொல்ல வரல. சார் என்ன சார் ரோட்ல நின்னு சிரிச்சிட்டீங்க? அதுக்கு நான் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கான். டாக்ஸிக் லவ். மெசேஜ் பண்ண எதுக்கு ரிப்ளை பண்ணல? இல்ல நான் தூங்கிட்டே தெரியல. என்னங்க அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான்? என்ன இந்தாமா சப்புன்னு அரையினா வாங்கிட்டு வர்ற நீ. அவன் இன்னைக்கு நீ அடிச்சான்னா நாளைக்கு வந்து என்ன கொஞ்சம் அவன் லவ்வர். நீங்க வந்து நடுவுல யாரையும் இருக்கா பேச வேண்டாம். நல்லா வாங்க படி. நீ எதுக்கு 5ஆம் கிளாஸ் சொன்ன மாதிரி அழுதுட்டீங்க? இங்க பாருங்க, அந்த பொண்ணை போட்டு அவன் சப்பு அரையறான். என்ன பேர் தள்ளி விட்டு போறான். அந்த பொண்ணு வந்து விட்டு கொடுக்காம பேசு. விட்டு கொடுக்காம பேசல, மெண்டல் இந்த பொம்பளை. எல்லாரும் தான் இருக்கா. நான் கத்தி கூட பேச மாட்டேங்க. என்ன பிடிக்கிறான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சரி சரி விடு. வாழ்க்கையோட சமநிலை அப்படித்தான். லைஃப் இஸ் a box of chocolates. எந்த மாதிரி சாக்லேட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. என்ன சாக்லேட் புரியலையா? நம்ம ஊர் ஸ்டைலுக்கு சொல்லணும்னா லைஃப்ங்கிறது ஒரு மிச்சர் பாக்கெட் மாதிரி. எப்ப கடலை வரும், எப்ப பூந்தி வரும், எப்ப மிச்சர் வரும்னு தெரியாது. நானே ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். என்ன மிச்சர் காசுலிட்டு இருக்கா பாருங்க. அப்படியா? காதல்ங்கிறது அடி வாங்குறதும் அடி கொடுக்கறதும் எல்லாமே கலந்துதான். அந்த மாதிரி மெண்டல் காதலும் இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ண சொல்றேன்? நான் நல்லா பாத்து போய் என் கையில இந்த மாதிரி பொண்ணு வர மாட்டேங்குது. கிடைக்காது. அதுதான், அது அப்படிதான். அது ஒண்ணும் மாற்ற முடியாது. சரி விடு, ரொம்ப அழுகாத. எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க? 2 வருஷமா லவ் பண்றேன். 2 வருஷம் லவ்வா? ரொம்ப மோசமா இருக்கீங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஓகே. பாருங்க, டாக்ஸிக்கா இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல பிள்ளை எல்லாம் கிடைக்குது. போன மாதிரி பாருங்க, இந்த முகத்தை பாருங்க, என்ன அழகு பாருங்க. இதுக்கு ஒரு நல்ல பிள்ளை கிடைக்காம. ஆமா, எனக்கு ஒரு டவுட். உன்னை ஏன் ராஜா அந்த பொண்ணு விட்டுட்டு போனா? நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குனு அவன் புருஷன் வந்தான். சரி நான் உங்ககிட்ட போயிட்டாங்க. நான் ஒன்னும் தப்பா நீங்க நினைக்க மாதிரி கிடையாது. அந்த டைவர்ஸ் வாங்குற சண்டை போட்டுறோம். டைவர்ஸ் வாங்கிட்டு நான் கல்யாணம் பண்றேன்னா அதுக்குள்ளே புடிச்சு வந்து போறேன். போயிட்டா அவங்க கண்டிப்பா சண்டை போடுவான். திருப்பியும் புடிச்ச மாதிரி சண்டை போடுவாங்க. பிரிஞ்சு வரும்போது நான் அப்பலாம் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். நான் விட மாட்டேன்.
மாட்டேன் நான் மனசுல வச்சிருந்தேன் அம்மா ஏம்மா காப்பாத்துங்க பேபி என்னை விட்டு போகாத ப்ளீஸ் போகாதே. போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு போயிடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு குழந்தை இல்ல நீ Life. இந்த நேரத்துல ஆபீஸ் மாறுற புரியவே மாட்டேங்குது. நமக்கான பேசிக் இன்கமே வந்து பத்தாது. எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தல. புரியுது. நமக்கே எவ்வளவு செலவாகுது. சரிப்பட்டு வராது. நான் இன்னொரு கம்பெனிக்கு போகணும். ஹைக்கு வாங்கி தான். நீ இல்லன்னா நம்ம யாரும் அடுத்த இங்க பார்த்து அந்த ஆபீஸ் எனக்கு எம்டியா இருக்கும். உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஜூனியர் இருக்கான். அவன்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன் Okay ஓகே தானே அழுது தானே இருப்பாங்க போச்சுடா. ஒரே ஆபீஸ் தான் அவங்க ரெட் பண்ணிடுவோம். வேற வழி இல்ல. வேற கம்பெனி போய் தான் ஆகணும். சொல்ல வேண்டிய அவசியம் இவன் இல்லை ஹைக்கு ஏத்த மாட்டானுங்க. ஏங்க அழுவாதீங்க அப்படி அழுத அனுப்புவீங்க உங்க வாழ்க்கைக்கு தானே போறது எதுக்காக 2 பேரும் சம்பாரிச்சு நாளைக்கு ஒன்னா குடும்பம் நடத்தணும்னா ஒரு இது வேணும்ல ஏன்னா கொஞ்சமா அழு. நீ அழுகிறது வேக்யூம் கிளீனரை போட்டு இழுத்த மாதிரி சல்லுன்னு இழுக்குது. அவ்வளவு அழுக விட்டு போதும். போங்க நீ போங்க நீ போங்க போங்கண்ணே போங்க ஏங்க சும்மா நீங்க அழுது அண்ணன் கிளப்பி விட்டீங்க அவர் போட்டுங்க அவர் நல்ல சம்பாதிச்சு தாங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தான் இருக்கேன் 6 months later. முடிஞ்சு போச்சு. என்ன என்ன ஆமா யார் நீங்க? என்ன சொன்னதே திருப்பி சொல்றேன். நான் எங்க சொல்றது திருப்பி சொல்றேன். டைரக்டா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். மெசேஜ் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? ஏன் இப்படி பேசுற? நான் பேசல, நீ என்ன பேச வைக்கிற. நான் பேச வைக்கிறேன். ஆமா உனக்கு தெரியுதா? நீ இங்க எப்ப நீ என்ன விட்டுட்டு நீ ஒர்க் தான் முக்கியம்னு போனியோ அங்க உனக்காக தானே ஒர்க் பண்ண போனேன். காசு பத்தலன்னு. எனக்காக தான் போனா. ஆனா என்ன பண்ண? என்னையே விட்டுட்டு போனியே. சாலினி. ஏன் புழுந்துருச்சு? நீ ப்ராப்ளம் சாலினி டேய் இவன் என்ன நீ ப்ராப்ளம் சாலி. இவன் என்னதுக்குள்ள வந்துட்டு இருக்கான்? இல்ல தேவையில்லாம உங்க டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணுங்க டாக்ஸிக்கா? எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லா மேட்டரும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க இவ்வளவு டாக்ஸிக்கா இருப்பீங்க நான் எதிர்கூட பார்க்கவே இல்ல நீ டென்ஷன் ஆகாத. நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு உன் பிளட் பிரஷர் ஏத்துற? டேய் ஓகே நீ ஒரு நிமிஷம் இரு. நான் ஒரு பாக்குறேன் நிமிஷம் யாருங்க? டேய் நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசி கரெக்டா இருந்தா நீ போடா. என்னது ஒரு 5 மினிட்ஸ் என்ன நீங்க என்ன இது பண்ண போறீங்க என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறான். நீ ஏய் போவா நீ போ சொன்னாதான் அவன் போவானா? ஏய் என்ன? அவன் எதுக்கு மிரட்டுற? இவன் அவன் அவனை முறைக்கிறான். மிரட்டாத, அவனை அடிச்சிருவான். அடிச்சிருவான். ஆமா நீ பண்ண டேய் வேலைக்கு தம்பி, அவனை அடிக்காம என்ன பண்ண? என்னடா முறைக்கிற? என்ன 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 பண்ணு உனக்கு? இப்ப என்ன பிரச்சனை பண்ணுனே வந்திருக்கியா? பிரச்சனை பண்றானா? ஆ. அவனை நான் உனக்கு ஹெல்ப். ஓ அப்படி ஆயி போச்சா கதை? இப்பதான் புரியுதா? என்ன சந்தேகப்படுற? சந்தேகப்படுறனா? கன்ஃபார்மே பண்றேன். அத சொல்லிதான் நான் அதான் இந்த பரதேசி எனி ப்ராப்ளம் சால்வின்னு வந்தானா? என்ன அவ்வளவுதானா? அப்போ ஜாபுக்காக நீ என்ன விட்டுட்டு போனியோ அன்னைக்கே முடிஞ்சு கோபி. இதெல்லாம் நான் அன்னைக்கு எவ்வளவோ ட்ரை காசு பண்ணேன். சம்பளம் பத்தல, இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், அப்பதான் கல்யாணம் பண்ண முடியும், எங்க அப்பா கிட்ட வந்து பேச முடியும், இத்தனை லேக்ஸ் பேர் ஆனம் இருந்தாதான் எங்க அப்பா கிட்ட பேசணும்னு நான் சொன்னேன். இது எல்லாமே நான் பேசினேன். எதுக்காக பேசினேன்? நான் உன் கூட இருக்கணும்னு. சரி அந்த பேசிக் இதே உடைஞ்சிருச்சு. நீ என்ன விட்டு போயிட்டியே. அதனால இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லவ் பண்ணல. நீ என்ன பாத்துக்க சொன்ன. அந்த பையன் என்ன பாத்துக்கிட்டான். உன்னை விட நல்லா பாத்துக்கிட்டான். அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் இப்ப பிரச்சனை. அப்ப நான் வந்து வேஸ்ட். நீ ஒழுங்கா பாத்துக்க. ஒழுங்கா நான் பாத்துக்கல. சாலினி வா போலாம் வா bro, ஒரு நிமிஷம் வாங்க bro. வாடா தம்பி வா. என்ன நீ கெட்ட வார்த்தையில கூட திட்டு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ரொம்ப ஒரு மாதிரி மண்டா காயுது. நானும் ஒரு ப்ரொஃபஷனலா வேலை பார்க்கணும் தான் வந்திருக்கேன். உன்னோட ஒரு வயசு கூடடா அவளுக்கு. நீ தம்பி மாதிரின்னு சொன்னடா. ஓகே ஓகே அங்க என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்க? வா. என்ன? சிரிப்ப பாத்தியா? நீ போன வரேன் வந்துரு. அந்தரம் போவோம் இன்னும் நீ கிளம்பலையா இங்கதான் இருக்கியா நீ போலையா கேஸ் வச்சிருக்காங்களா? என்ன மாதிரி டாட்டூஸ்னாலும் எங்க கிட்ட வாங்க. என்ன மாதிரி ஓ டாட்டூஸ்? டாட்டோ. என்ன சார் ஆல்ரெடி கேப்பின் போட்டுருக்கு. கேனப்பயலாம் பேர் சார் பக்கத்துல இருக்க லவரோட பேர் சார். நல்ல வேளை சொன்னீங்க. நான் இன்னும் மோசமாவுன்னு நினைச்சேன். என்னங்க பேரு? கேன்னா கதிரு. பீனா? ஓ நானும் நினைச்சேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? இத வந்து பக்கத்துல ஒரு கொம்பு மாதிரி போட்டீங்கன்னா பி. புதுசா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட போய் இத காட்டி நான் பிக்கப் பண்ணிடுவேன்ல. அது நீ வேற எதுவும் பிரியா விட்டு தெரியுறீங்க? போயிடுச்சு. பீனா என்ன பானுவா? கரெக்ட். எப்படி சார் கரெக்ட்டா கண்டுபிடிக்கீங்க? ஏன் சார் போய் பானுவை ட்ரை பண்றீங்க? பீலையே பிரியங்கா, பிரியதர்ஷினி, பூஜா அப்படின்னு போனீங்கன்னா டாட்டூ காசு மிச்சம் தானே? சார் சூப்பர் சார். சார் நம்ம கடைகளுக்கு யாரும் அந்த மாதிரி பிள்ளைங்க வந்தீங்கன்னா சொல்லுங்க சார். ஓ இந்த வேலையை வேற பண்ண சொல்றீங்க. உள்ளே இருக்காங்க சார். பூஜா இருக்காங்க. வரீங்களா? பூஜா காட்டுறேன் வாங்க. என்ன சார் சொல்றீங்க? பூஜா பண்ணிடுறோம் சார். வாங்க சார். பூஜை பண்ணி ஏலியன் டாட்டோ. இஞ்சிரு செருப்பு நாய். பூஜா ஓகேவாடா? அடுத்து பீல வர அவர்தான் அந்த ஒருத்தர் ஏலியன் மாதிரி மாறிட்டு நெக்ஸ்ட் இருக்காரு. யாரியா? என்ன உனக்காச்சும் ஏதாவது டாட்டூ போடுவோமா இல்ல ஒன்னேவே போட்டுருவோமா? இத வச்சு அதையும் பண்ண முடியும். அதெல்லாம் வேணாம்
என்ன அயன் பட வில்லனை வரைஞ்சு வச்சிருக்க? அயன் படம் இல்லனா சால நீயா இருக்கு அதான் பெருசுங்க பேசிட்டு இருக்கல, நீ என்ன நடுவுல அப்படி கேட்பாங்க. இவன் லவ்வர்ங்க அது. ஓ லவ்வரா? பொண்ணு எழுதி போடுங்க சார், பக்கத்துல பொண்ணு எழுதி இருக்கலாம்ல, இல்லடா அது பேரையாச்சும் எழுதி இருக்கலாம். லவ் பண்ற டைம்ல சரி போட்டேன். வேறாச்சும் மெருகு ஏத்தணுமா? சைடுல ஹார்ட் இருக்கு எது போடணுமா? பொண்ணு விட்டு போயிடுச்சு. விட்டு போயிருச்சா? ஆமா. நல்ல ஓ மனுஷன் பிரேக்கப். நெஞ்சில போட்டிருக்காரு, இப்படி விட்டுட்டு ஓ போயிருக்கீங்க. இவங்கள ஏங்க சிவனா விட்டுட்டு ஆக்கிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி. இன்னும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பசங்க லவ் பண்றாங்க, நானும் லவ் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டேன். சரி பத்த குத்துறேன், நானும் பத்த குத்திட்டேன். சரி. அப்புறம் வீட்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அது சூப்பரா இருந்தது, கொஞ்சம் நல்லா வசதியாவும் இருந்தது. சரி எல்லாம் நல்லா அமையும் போது எதுக்கு இதை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருப்பானே, அப்புறம் லவ் மேரேஜ் வீட்டுல வேற பேசி பஞ்சாயத்து பண்ணணும், நம்ம கம்யூனிட்டியா போயிடுச்சு, எல்லாம் ஒரே மாதிரி ஓ இருக்கு. ஜாதி வேறயா? அதனால இதை எப்படியே மறைக்கலாம்னு பாக்குறேன். மறைக்கலான்னு என்ன சார் பண்ணலாம்? அத சிவன் அதான் சொன்னல. வேண்டாம், செய்யறது அயோக்கிய வேலை. ஒரு பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு இதை சிவனா வேற மாத்தருமா? என்னால எல்லாம் அதை பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். சிவனா மாத்திட்டு என்ன திருவிழா மாத்திடுங்க, தாடியை போட்டுருங்க. திருவள்ளுவரா? ஒரே ஒரு திருக்குறள் தப்பு இல்லாம சொல்றா, நான் போட்டு விடுறேன். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி வந்துட்டான்ல, துப்பாக்கி 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 ஜனநாயகன் வாரிசு. நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிக்கிருக்க? உங்க திருவள்ளுவர் வேணா வேற சிங்கமா பத்திரீங்களா? சிங்கமாவா? சூர்யாவா? சூர்யா இல்லங்க, ஒரிஜினல் சிங்கம். ஒரிஜினல் சிங்கம். காட்டுல இருக்கும் சிங்கம், அந்த மாதிரி வாங்க. சிங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நான் கெடுக்க மாட்டேன். சிங்கம் போட முடியாது. புலிய வரீங்க. ஏய் சிக்மா மேல் புலிய யாரெல்லாம் வச்சிருந்தாங்க? ஓ மகர கட்டிக்கு புலி கேக்குதா உனக்கு? புலி எல்லாம் போட முடியாது. வேணா அந்த லியோ படத்துல வரும்ல கழுத புலி, அதை வேணா போட்டுருங்க. வீட்ல வாக்கிங் போலையா? ஏன் இங்க வந்து போயிட்டு இருக்க? பேசாத, செம்ம கோவத்துல இருக்கோம். எதுக்கு என் மேல என்ன கோவம் உனக்கு? என்ன நான் என்ன பண்ணேன்? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ செய்யணும்னு செய்யற, அப்ப நான் எனக்கு கோவம் வருமா வரா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நீ போகாதன்னு சொன்ன. அவங்க வந்து வேற எதுக்கு சும்மா நம்ம வெம்புளுக்கணும்னு கூப்பிடுறாங்க. என்ன சீண்ட முடியலன்னு இப்படி சீண்டி சுரண்டி பாக்குறானுங்க. அவங்க நீ வந்து போயிட்டு என்கரேஜ் ஓ பண்ற. நான் இப்ப பர்த்டே பார்ட்டிக்கு போனதை வச்சு சொல்றியா? இங்க பாரு, நான் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னா நீ என்ன பண்ணுவ? என் மேல கோவப்படுற, என் மேல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி என்ன திட்டுற நீங்க? ஏன் சொல்லல? ஏன் சொன்னாதானே உனக்கு பிடிக்கல? நீ தான் என்ன திட்டுறியே, எனக்கு மேல கோவப்படுறிய, அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ எனக்கு பிடிக்கலமா, நீ போறது பிடிக்கலன்னு தானே நான் உன்னை திட்டுறேன். நான் வேலை அதனாலதான் நான் சொல்லாம போனேன். புரியல எனக்கு. நீ என் மேல கோவப்படுற, நான் போனதை சொன்னா திட்டுறன்றனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாம போனேன். உனக்கு புரியுதா? புரியுது, அதனாலதான் நானும் கோவப்படுறேங்கிறேன். ஆனா நீ எதுக்கு போறேன்னு கேக்குறேன். நீ கோவப்படக்கூடாதுன்றதுக்காக நான் உன்கிட்ட சொல்லாம போனேன். இப்ப அது தெரிஞ்சனால நீ அப்பயும் நீ என் மேல கோவம் தான் பண்ற, தெரியுதா உனக்கு? போனேன்னு கேட்டேன். ஏன் போனதான் கேட்டேன். கோவப்படுறத பத்தி நான் வரல. கோவப்படுது, ஆமா நீ போனா கோவம் வருது எனக்கு. ஏன்னா அவன் இன்டென்ஷன் வேறையா இருக்கு, அது எனக்கு தெரியுது. அதை நான் உன்கிட்ட சொல்றேன். சொன்னையும் நீ போறியேன்னு எனக்கு கோவம் வருது. அது ஓகே, அது ஓரமா இருக்கட்டும். ஏன் அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நான் எங்க போறேன் என்ன பண்றேன் சொல்ல, அந்த அளவுக்கு என்ன வந்து பயமுறுத்தி என்ன வந்து ஒரு இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து எல்லாத்துக்குமே இப்ப பயப்பட ஆரம்பிச்சேன். அவ்வளவு போத்தவல்ல இல்ல, இந்த பயம் ஓரமா இருக்கு. இல்ல பயத்தை ஓரமா வை. என் கோவத்தை வந்து ஓரமா தள்ளி விடு. ஏன் போறேன்? நான் உங்ககிட்ட சொல்லாம போனது இப்போ உனக்கு பிரச்சனை அதானே? அதுக்காக தான் நான் வந்து போயே போனேன்னு கேக்குறேன். நீ வந்து பயப்படுற, ஓரமா வை. நான் கோவப்படுறேன், அதை இப்படி வா போடு. அது வேண்டாம், இதுவும் வேண்டாம். அவன் என்ன வேணும்னு நம்மளுக்கு கூப்பிடுறான், அங்க போறியே. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போட சொல்ல முடியும். இவ்வளவு டென்ஷன் ஆனதும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இப்ப நீ இவ்வளவு அதுக்கே பிரச்சனையே இல்லையே. நான் கேக்குற கேள்விக்கே பர்த்டே பார்ட்டிக்கு போனது பிரச்சனையே இல்லை. நீ ஏதோ பிரச்சனையை ஆக்கி இப்ப பிரச்சனை பண்ணி. அதுக்கும் பிரச்சனை இல்லம்மா. ஏன் போனேன்னு தானே கேட்டேன் உனக்கு. நான் பிரித்து விட்டு சொல்லாம போனதா ஏன் போனேன்றது உனக்கு பிரச்சனையே இல்லை. நீ சும்மா சொல்ற. ஐயோ எனக்கு புரியலங்க. அது உங்களுக்கு அது புரியுதாங்க? எதுக்கு போனான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றா பாருங்க. ஓ ஆள் சேர்க்கிற, எல்லாத்தையும் கூப்பிடுற. ஆள் சேர்க்கலம்மா, எனக்கு புரியலம்மா. கூட்டிட்டு வந்தாலும் அதான் சொல்ல வேண்டிய. ரொம்ப டார்ச்சர் பண்ற. பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப் கூட பண்ணு, ஆனா ஏன் போன? எங்க போனா? அது கிடையாதுப்பா. லவ்வே கிடையாது. பிரேக்கப்ங்கற நான் உங்ககிட்ட பிரேக்கப் நான் உங்களை எப்ப லவ் பண்ணேன்? பிரேக்கப் பண்ணிட்டே நீ என்ன இப்ப? உங்கள்ட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா? இதுக்கு தேவையில்லாம வேற பிரேக்கப்னா சொல்லிட்டு போ. சும்மா அந்த இதே பண்ணல அதே லவ் பண்ணாதான் பிரேக்கப்பே பண்ண முடியும். இது லவ்வே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நீங்க நான் அப்பவே நான் ஒன் சைடா போகவே மாட்டேங்கிறா.
டேய் மாப்ள என்ன சரக்கடிக்க சொன்னா ஏதோ திருவிழால பானக்கம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க. அவ்வளவுதான் பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவுதான் பிரேக்கப் ஆயிருச்சா? பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ எப்படா லவ் பண்ண? ஆபீஸ்ல லவ் பண்ணல. எது இந்த ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து போன்ல பேசிச்சு நேர்ல பேசிச்சு நீயே லவ் நினைச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தியா? அதுவா? பைத்தியம் மாதிரி பேசுற நீ. அந்த பிள்ளையோட கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கனால உன்கிட்ட சும்மா ஃபிளர்ட் பண்ணிச்சுடா அந்த பிள்ளை. அத போய் லவ் நினைச்சுக்கிறியா? அது லவ் கிடையாது சுதாரு. தெரிஞ்சு போச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. லவ்வே இல்லங்கற. வெஸ்ட் முடிஞ்சு எனக்கு நான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. அப்பலாம் முடிஞ்சு போச்சு. பெண்களே இப்படித்தான். சரி என்னடா ஏதோ பிளட் டொனேஷன் கேம்புக்கு போய் பிளட் எடுக்கிற மாதிரி சும்மா உள்ள வைடாமல வெட்டு. டேய் உள்ள வைடா கைய. வெட்டுடா. நாளா வெட்ட முடியாது. மெண்டல் மாதிரி ஏதாவது பண்ணாத. தேவையில்லாத வேலை நீ பண்றது. கையே எதுவும் பண்ணிக்காத. டேய் ஏதா கேளுங்கடா அவன மெண்டல் மாதிரி பண்றான்டா. வெட்டுடா. வெட்டு வெட்டு வெட்டு. டேய் சொல்றே கேளுடா. நானும் டென்ஷன் ஆயிரோம்டா. வெட்டு வெட்டு. நான் வெட்டனா கை இருந்தா வெட்டுடா. வெட்டுடா. காட்றா நீ லைட்டா காட்றா. வெட்டுடா வெட்டுடா. வெட்டுடா. இந்த வரடா. வெட்டுடா. நான் சொன்னேன்டா. இங்க வாடா. பின்ன வாடா. வா வெட்டடா. வாடா. பாரதேசி. லவ்வே பண்ணல இந்த பாரதேசி. இத போய் லவ்னு இவனே நினைச்சிட்டு ஏதோ ஃபீல் பண்ணிக்க தெரியல. இங்க பாரு கை மட்டும் எல்லாத்தையும் வெட்டி விடுறேன். வா. வந்துரா ரூம் பக்கெட். மாவனே. என்னையா பாக்குறீங்க? இப்படிதான் போகுது போல இருக்கு நிறைய இது லவ் எல்லாமே. ஆமா ஆமா. இது லவ்வே பண்ணாம அவங்களே லவ்னு நினைச்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணி இல்ல இருக்காங்க உண்மையிலேயே அந்த ஒன் சைட் லவ்லாம். இப்போ நம்ம நியூஸ்ல கூட பார்த்தோம், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பழிவாங்கிறதுக்கு அந்த பாம் வச்சிட்டேன்னு சொல்லி ஆமா என்னன்னோ, அதான் அந்த பையன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அந்த பையன் பாம் வச்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்கு மாட்டி விடுறதுக்கு. அதான் மாட்டிக்கிச்சு. இது ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கதும். சைடாதான் ஏன் அப்படி பண்ணுது? இவ்வளவு சைடே இருக்காது சொல்லிட்டே போயிருக்கலாம் லவ் பண்றது. டாக்ஸிக் லவ்ல அந்த டாட்டோ போடுறவங்க நான் கூட நிறைய பார்த்தா ஏதோ ஒரு இனிஷியல் மாதிரி போட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தா அது சிவனா மாத்துறது, அதுக்கப்புறம் இறகு மாதிரி மாத்துறது. அப்பனா டாட்டோ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு அந்த டாட்டோ போடணும்? எதுக்கு அதை கெத்துக்கு அவ்வளவுதான் உருகி லவ் இவ்வளவு இது லவ் உட்காரியா லவ் எல்லாம் அதுல காட்டுவாங்க. பார்த்தா அப்புறம் வேற பொண்ணுக்கு மாத்தி எழுதி அது கூட பரவாயில்ல. இந்த சிவனா ஒருத்தர் மாத்தி வச்சிருந்தாரு, உண்மையாவே மாத்தி வச்சிருந்தாரு. பார்த்தேன். போட்டு வச்சிருக்காரு. ஆமா 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 நல்லா இருந்துச்சு எல்லா இதுமே. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு புருஷன் கூட போயிட்டு அதான் எதிர்பார்க்கல. விட்டுட்டு போனா அவரு அதுதான் ஐடி ஃபீல்ட்ல இது மாதிரி நடக்கும் போல இருக்கு நிறைய. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்